இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு வைசோத்திருக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வார்த்தை என் உள்ளத்திலே எத்தனையோ முறை இதை தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை நெருங்காரம் விட்டுக் கொண்டே உள்ளத்தில் எழும்பி வந்து கொண்டே இருந்தது. இயேசு, இன்றைக்கு நான் உன் வீட்டில், உங்கள் வீட்டில் அல்ல, உன் இருதயமாகிய உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இயேசுவே, இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க கிருபை செய்வீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசட்டும். என் இருதயத்தின் நினைவோ, என் மனதின் யோசனைகளோ, என் சிந்தையின் வார்த்தைகளோ வெளிப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, தேவாவியானவர் நீர் என்னை ஆட்கொண்டு என்னை கண்ட்ரோல் பண்ணி என் மாம்சமான வார்த்தைகள் வெளியே வந்து விடாதபடிக்கு கவனமாய் பேச என் தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசு, நேரக்கத்தை காட்டு, மனதுருக்கத்தை காட்டு. சிறுவன் மறையை வைத்துக் கொள்ள பெரிய காரியத்தை செய். நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை அந்த வார்த்தைக்கு வாசி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உன் வீட்டிலே. இன்னைக்கு கர்த்தர் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த டிவியை பார்க்கிற அனைவருக்கும் இன்றைக்கு உன் வீட்டிலே கர்த்தர் தங்க போகிறார். அவரே சொல்கிறார், இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன், சீக்கிரமா இறங்கி வா. அவர் தங்குவார். அவர் தங்குற தெய்வம். வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு வீட்டை குறித்து எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். கொன்னொழி தன் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே தேவதூதன் வந்து கொன்னொழியும் ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தினம் ஒன்றிலே ஸ்தோத்தரித்தான். எசேக்கியேல் தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு அமர்ந்தது. தாவீது சொல்றார், நீ எப்போது வருகிறீர்? என் வீட்டிலே நான் உத்தம இதயத்தோடு காத்திருந்தேன். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பம் பேசியிருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு வித்தியாசப்பட்ட விதத்திலே வார்த்தையை கொடுத்தார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3:15. அந்த தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய அந்த வீட்டிலே சத்தியத்திற்கு தூணும். இந்த வீட்டுக்குள்ளே தேவன் வந்து
உள்ளாங்கிறபடினாலே சத்துருக்கு இடம் இல்லை. ஆனா மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு அந்த வீடு எப்படி இருக்குதா? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கிறதை கண்டு. அப்போ இந்த உங்களுடைய இருதயமாக வீட்டுக்குள்ளே எழுத்தின் பிரகாரம் உன் வீட்டுக்குள்ளே பிசாசும் இல்லை, ஆனா தேவனும் இல்லை. ஆனா சுத்தமா இருக்குது, வெறுமையா இருக்குது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது நம்ம வீடு. ஆனா யாரும் இல்லை, பிசாசு கூட இல்லை. ஆனா பிசாசு எட்டி பார்க்கறான், ஜன்னல் வழியா பார்க்கறானோ, வாசலையே பார்க்கறானோ, இந்த வீட்டில் எதுவும் இல்லையே. ஆனா அடுத்த வருஷம் இருந்து தண்ணீரும் பொல்லாத 7 ஆவிகள், 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது 7 ஆவின்னு சொல்லும்போது கடகார ஆவி, குடிக்கார ஆவி, தூக்கத்தினால் அப்படி இல்லை. 7 என்பது பூரணம், பரிபூரணம். அப்போ இருக்கிற எல்லா பூரணாக்கப்பட்ட எல்லா ஆவியும் உள்ள வந்து நொங்கிடும். அதனுடைய முன்னிலும் பார்க்கிலும் பின்னிலும் அதிக வேதனையா. ஆனா இன்றைக்கு பெருக்கி ஜோடித்து அலங்காரமாய் இருக்கிற அந்த வெறுமையான வீட்டிலே இயேசு வந்து சொல்கிறார், நான் உன் வீட்டிலே தங்க போகிறேன். இயேசு தங்கி இருப்பாரனால், தங்கி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருக்க தேவன் விரும்புகிறார், அல்லது நம் வீட்டை அவர் எப்படி செய்ய போகிறார் என்கிறதை துரிதமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நம்முடைய வீட்டிலே ஒரு வெளிச்சமுள்ள வீடாய். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16. விளக்கை கொளுத்தி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15-16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அதன் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உன் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கண்டு உண்டாக்க போகிறார். அந்த வெளிச்சம் எதற்கு அடையாளம் என்றால் அங்கே வாசிக்கிறோம், கிரியை, நல்ல கிரியை, துர்க்கிரியை அல்ல. உன் துர்க்கிரியை தான் உன் வீட்டை இருளாக்குது. நற்கிரியைகள் நீ கர்த்தருக்காக செய்கிற, பெற்றவர்களுக்காக செய்கிற, உங்கள் துணைக்காக செய்கிற, உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற, உங்கள் சபைக்காக செய்கிற நற்கிரியைகள் தான் நம்முடைய வீட்டையே வெளிச்சமாகும். நல்ல கிரியை இல்லையே, நல்ல புத்தியே இல்லையே, நல்ல எண்ணமே இல்லையே சொல்றாங்க. நம்மளை பார்த்து, ஐயோ அவனுக்கு கேடுகட்ட புத்தி. அதுகளுக்கு எப்படி இருக்கா புத்தி? கேடுகட்ட புத்தி. அப்படி இல்லை, நற்புத்தி, நற்கிரியைகளை கண்டு. அப்போ இயேசு நிற்கும் வீடு ஒரு வெளிச்சமா இருக்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் சொல்றார், நான் வீட்டுக்கு நான் வருவேன், உன் வீட்டை நான் வெளிச்சமாக்க போகிறேன். இந்த வெளிச்சத்தினாலே வருகிற நன்மைகளை சொல்ற பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் லூக்கா 11ஆம் அதிகாரம்
35 வாசித்த பிற்பாடு 33, 34 வாசித்த. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. உனக்கு வெளிச்சம் இருக்குது உனக்குள்ளே. உன் வீட்டுல கட்டி வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். நல்ல கிரிகளை செய்வதற்கு கொடுத்திருக்கிறார். உன் நற்கிரிகள் கெட்டு போய்விடக்கூடாது. உன் வெளிச்சம் இயேசுவிட்ட வந்து நற்கிரியை கண்டு உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 33 வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காண்கிறபடி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணானது நாம் சரிக்கும் பொழுது கண்ணானது நம் சரிக்கும் பொழுது விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ நம்ம கண்ணின் பார்வைதான் நம்ம பார்க்கிற பார்வை. யாரை எப்படி பார்க்கிறோம்? பெருமையா பார்க்கிறோமா? அசட்டையா பார்க்கிறோமா? ஏளனமா பார்க்கிறோமா? அற்பமா பார்க்கிறோமா? கேவலமா பார்க்கிறோமா? அவனை ஒரு பொருளா நம்ம பார்க்கிற பார்வை. உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா. உன் வெளிச்சம் உன் கண்ணுதான் அதுக்கு காரணம். உன் கண்களினாலே ஒருத்தர் ஏளனமாய் பார்ப்பதோ, அசிங்கத்தை பார்ப்பதோ, அவலட்சணமாய் பார்ப்பதோ உன்னுடைய நற்கீர்த்தி. அதனாலே உன்னுடைய நற்கிரியைகள் இருளாயுள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாய். இன்னைக்கு இந்த வெளிச்சம் உன் வீட்டிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கப்படுகிறார். இந்த வெளிச்சமானது நம்மை முழுவதுமாய் வெளிச்சம் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சத்தினாலே சில நன்மைகள் கத்த வச்சிருக்கிறார் பாருங்கள். நன்மை சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறை இருண்டு போயிருந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே அந்த வெளிச்சம் வந்த அந்த இடத்திலே உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து உன்னை கட்டி வைத்துக்கிற சங்கிலி நீ கர்த்தர் அறுத்தெறிய போகிறார். உன் வருமானம் சம்பாதிக்கிற வருமானம் உனக்கு ஆசீர்வாதமாய் இராதபடிக்கு உன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுக்காதபடிக்கு உன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்காதபடிக்கு உன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு வந்து வெளிச்சத்தை உண்டாக்கும் பொழுது வெளிச்சம் பட்டவுடனே அவன் கையில் இருந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. கர்த்தரை அறுக்க வல்லவராயிருக்கிறார். நீ எதிரி பிரயாசம் இருக்க அவசியம் அல்ல. அன்றைய வீட்டுக்கு வெளிச்சத்தை தாங்க. எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்கள் சிந்தைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன். இந்த வெளிச்சம் உன் கட்டுகளை அவிழ்க்கும். கர்த்தர் வீட்டுக்குள்ளே வருவார். ஆனால் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் முதலாவது உன் கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் அறுத்தெறிந்து போடும். அந்த வெளிச்சம் இரண்டாவது கொடுக்கிறதை பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்தி அவர்தான் வெளிப்பாடு கொடுக்கிறவர். உன் வாழ்க்கையிலே ஆழமான ரகசியங்கள் மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். அவரே வெளிப்படுத்த அறிகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். வெளிச்சம் அவரிடத்திலே உனக்கு மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வெளிச்சம் அவருக்கு இருக்கிறது.
இயேசுவே வீட்டுக்கு வாருன்னு சொன்னா அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவர்தான் வெளிச்சம். உனக்கு வெளிப்படுத்தார் ரகசியங்களை, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற வெளிச்சம் உனக்குன்பாக பிரகாசிக்கும். ஆண்டவரே, என் வீட்டை வெளிச்சமா நீ வாரு. என் வீடு முழுவதும் வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சத்தினாலே என்னை கட்டி வைக்கிற கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். அந்த வெளிச்சத்தினாலே என்னுடைய மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும். இன்னும் ஒரு வசனம், ஏசாயா 30:26 வசனம். ஏசாயா 30:20. இந்த வெளிச்சம் காயப்பட்டு ஆவி முறிந்து போயிருக்கிறது. செய்தி கேட்டதினாலே ஆவிகள் முறிந்து போய் கிடக்கிறது. காயப்பட்டு இருதயம் காயப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிச்சம் வீட்டுக்குள் வரும்போது முறிந்த ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உன் காயங்களை கர்த்தரே கட்டப்போகிறார். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. காயம் தெரியல, அடிக்காயம் உள்ளத்தின் ஆழத்தில் மேல பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அதன் அடிக்காயம், அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 மடங்கா இருக்கிற வெளிச்சத்தை போல் உன் காயத்தை கட்டுவதற்காகத்தான் உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் வருகிறார். நம் வீட்டிலே தங்க வேண்டும். உன் வீட்டில் ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. யாருக்குமே தெரியாது. உன் கூடவே இருக்கிற உன் துணைக்கு கூட தெரியாது. நீ அடியிலே காயப்பட்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலே காயம். அந்த வெளிச்சம் தான் உன் காயங்களை ஆற்றும். நம்முடைய தேவன் சொல்கிறார், உன் 2 உன் வீட்டுக்குள்ளே நான் வரப்போகிறேன். உன் வீடு வெளிச்சமாக, அந்த வெளிச்சத்தினாலே உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும். அந்த வெளிச்சத்தினாலே வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிச்சத்தினாலே உன் காயங்கள் ஆற்றப்படும். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வாங்கப்பா, கர்த்தர் அழைப்போ, அவர் வருவாரானால் நம் வீடு வெளிச்சமாய். 2வது ஒரு வீடு, யோவான் எழுதின சுவிசேஷம் 12:3 வசனம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லா நலந்தனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்திரியில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தின் நிறைந்தது. வாசனையினால் பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. அந்த வீடு வாசனையினால் நிறைந்திருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு வருவார் என்னால் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். துர்நாற்றம் என விலகிடும். நீ எவ்வளவு பெண்ணாய் ஊற்றினாலும், எவ்வளவு சென்ட் அடிச்சாலும், அது 5, 2, 3 நிமிஷம் அதுக்கு அப்படியே நான் தெடுக்க ஆரம்பிச்சிடும். நான் இயேசு இருக்கும் வீடு. அந்த வீடு முழுவதும் பரிமள நலதம் என்னும் பரிமள தைலத்தினால் அப்படி வாசனை வீசினதா. இந்த சரித்திரம் சொல்கிறது, இந்த நலதம் என்னும் அந்த பரிமளத்தை ரொம்ப கன்னி பெண்கள் தங்கள் திருமணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துச்சு திருமணம் அன்றைக்கு அந்த நலதம் என்னும் பரிமளத்தை சென்று போட்டு அந்த வாசனை குறைஞ்சது. பல மாதங்களாக அந்த மணவாட்டியுடைய சரீரத்திற்கு போகவே அவ்வளவு
எத்தனை மாதம், சில மாதம், குறிப்பிட்ட மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கன்னியர்கள் சேர்த்து பார்க்கலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 300 தாலந்து போகுது. 300 பணத்துக்கு வாங்கல. யூதா சொன்னா, ஐயோ இந்த பொண்ணு இப்படி உழைச்சிச்சே, இது 300 தானம் பணமாச்சே. அது ரொம்ப பெரிய அமௌண்ட், அது ரொம்ப காஸ்ட்லி. சென்ட் ரொம்ப காஸ்ட்லி சென்ட். காலையில் அடிக்கிற சென்ட் ராத்திரி வீட்டுக்கு வரைக்கும் சென்ட் மறவே மாறும், அவ்வளவு காஸ்ட்லி. ஆனா அது எவ்வளவு பெரிய பணம் கொடுத்தோம். அந்த வீடு முழுவதும் வாசனையினால் நிறைந்திருந்தது. குறைகள் இல்லையா அந்த வாசனை. இன்றைக்கு இயேசு சொல்கிறார், உன் நாட்சமெடுத்து போயிருக்கிற வீட்டுக்குள்ளே நான் வருவேன் என்னால் வாசனை பிரதிபலிக்க வைக்கிறது. இயேசு வந்து விட்டா வாசனை வீச வைக்கிறது. ஏன்னா மார்த்தாள் சொல்கிறார்கள், ஐயோ நாருமே 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாளே நாருத, 40 வருஷமா இருக்கிறது, நாரிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டில் தங்க போகிறார். உன் வீடு பரிமள தைலத்தினால் நிரம்பி இருக்க போகிறது. உங்களுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். எங்க இருக்கிற வசனம்? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களுடைய பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அது அப்படி நாமம் தான் எந்த சென்ட்ரல்ல உங்களுக்கு வெளிப்படும். அப்படி நாம் இயேசுவின் நாமம் உன் வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதும். உன் நாமம் இருந்தாலே போதும், வாசனை வீசும். இந்த வாசனை வீசும் இந்த வீடு எதற்கு அடையாளம் இருக்குதுன்னா, முதலாவது அன்புக்குத்தான். இந்த வாசனை எது தெரியுமா? அன்புதான் சுற்றி காண்பிக்கிறது. நீ அன்பா இருப்பாய்னா உன் வீடு போய் நான் வாசனை வீசிக்கொண்டே. இந்த வாசனை அன்புக்கு எப்படி ஒப்பிட்டு பேசப்பட்டு பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அவர் வாசனை உண்டு. அவருடைய நாமம் ஊற்றிட்ட பரிமளம். அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பிலே. இந்த வாசனை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? அன்பு. உன் வீட்டுக்குள்ள வம்புதான் வருது, அதிகமா அம்புதான் எழுதி கொண்டு. வார்த்தை அம்பா இருக்குது, அன்பா இருக்குது. அம்பல்ல வீசுறாங்க, குச்சி கிழிக்கிறாங்க. ஆனா உன் வீட்டில் இயேசுக்கு தங்க பெய்கிறார். உன் வாசனை நாள் நிறைய பெய்கிறது. அந்த வாசனைக்கு அடையாளம் அன்பையாம் பெறலாம். இந்த வாசனை அன்பை மாற்ற நமக்கு உருவாக்காது. 2வது பாருங்கள், யோபுல பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் தண்ணீரின் வாசனையினால். கவனிங்கள், யோபு 14:9. தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து வாழ்க்கை துளிர்க்குமா? பட்டு போன மரம் வாசனையினாலே. தண்ணீர் ஊற்றில தண்ணீர் வாசனை பட்டாலே, எங்கேயோ காட்சி செய்து எங்கேயோ மழை வருது, அந்த வாசனை பட்டாலே அது அப்படி துளிர்க்க ஆரம்பிக்கும். உன் பட்டு போன வாழ்க்கை இயேசு வருவார்னா இந்த வாசனையாகப்பட்டது உன்னை துளிர்க்க செய்யும். நீ பட்ட மரமா இருக்கிற, நான் ஆண்டுடைய நாமத்தை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய துளிர்க்க செய்ய போகிறார். நீ தொழிலுட பெய்கிறாய், பூத்து காய்க்க பெய்கிறாய், கனி கொடுக்க பெய்கிறாய். அந்த வாசனையினாலே அது துளிர்க்கும். துளிர்க்கிறது மாத்திரம் அல்ல. 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தந்தத்தினால் செய்த 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போல
வெள்ளை போல சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை வாசனை மகிழும்படிக்கு வாசனை வீசுகிறது. அந்த வாசனை எது கூப்பிடப்படுகிறதா? உன் மகிழ்ச்சிக்காக நீ மகிழணும். எப்படியாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கணும். உன் துக்கம் தான் அதிகரித்திருக்கு. வீட்டுக்குள்ளே துக்கம் தான் அதிகரிக்கிறது. இருக்கிறது 3 பேர், நீ உன் கணவன் பிள்ளை, 4 பேர், நீ 2 பிள்ளை, 5 பேர் தான். ஆனா துன்பம் இல்லை, ஒரே துக்கம் தான். ஆனா இன்னைக்கு அந்த வாசனை எதுக்கு அப்படின்னா, நீ மகிழும்படிக்கு நான் வாசனை வீச செய்ய உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ துளிர்க்க போகிறாய். அது மாத்திரமல்ல, ஏசையா இந்த வாசனையினாலே இன்னொரு ஆசனம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல். ஏசையா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். நீ கர்த்தருக்கு பயந்தாலே அவருக்கு உகந்த வாசனை. குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். இவ்விதமாய் கர்த்தருக்கு பயந்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் 128 வாசிக்கிறமே, இவ்விதம் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படும் இவ்விதமான ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த வாசனை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய அன்பு துளிர்க்கும். எல்லாவற்றுக்கும் மேலால் அங்க பார்த்தோம் உன்னை மகிழப்படும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2:14 பாருங்கள். இந்த வாசனை 2 கொரிந்தியர் 2:14. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் அவர். எங்கள் வாசனையினாலே ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். எங்க போனாலும் வெற்றி தான். நம்முடைய வாசனை நமக்கு வெற்றி கொடுக்கிறது மாத்திரமல்ல. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 14:7. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து என்ன செய்வாரா? வறுமையாக அல்ல, ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒரு செழிப்பை நீ காணப்படுகிறார். ஒரு செழிப்பு உண்டாக பெயர்ந்து 2ஆம் தேதி சொல்கிறேன், நீ செழித்திருப்பாய், துளிர்த்திருப்பாய், வாழ்ந்திருப்பாய். உன் வறுமை அனைத்து கர்த்தர் ஒழிக்க பெயராவர். செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை அவர் கொடுக்கிற அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல வாசனை கத்து நீ செழித்திருக்கிறாய். உன் செழுமை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். உன் வறுமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கப்படுகிறார். அகில் சொல், இயேசுவே என் வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா. நீங்க வருவீரானால் எங்க வீடு வெளிச்சமா இருக்கும். நீங்க வருவீரானால் என் வீடு வாசனையினால் நிறைந்து. 3வது வீடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4. அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்தாவினால் வீடு நிரம்பி அந்த வீட்டை நிரப்பிற்று. நான் சொன்ன ஒன்று வீடு, வெளிச்சத்தின் வீடு, வாசனை உள்ள வீடு. இங்க பார்க்கிறோம், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வீடு. பரிசுத்தாவினால் நிறைந்து அந்த வீட்டை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும்
நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிரப்பப்படுகிறார்கள். அந்த வீட்டுல அசுத்த ஆவியினால் இல்ல, பரிசுத்தவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவு, அந்நிய பாஷை, பற்பல பாஷைகள், இடி முழக்கம், ஒரு சத்தம் எல்லாம் என்ன அந்த வீட்டுக்குள்ளே இயேசு நம்ம வீட்டுக்குள்ள தங்க வேண்டும். உன் வீடு வெறுமையா இருக்குது, பெருக்கி ஜொலிக்கப்பட்டு வெறுமையா இருக்குது, நான் வந்து தங்க வேண்டும். அந்த வீட்டை பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்கிறது. ஆவியின் நிறைவினாலே நிறைந்திருக்கு. உன் வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது இந்த பரிசுத்தாவி நமக்கு செய்கிற சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 8:29. அப்போஸ்தலர் 8:29-39. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து, அவர் சொல்லுகிறார், நீ போ, சேர்ந்து கொள். அவன் தான் சொல்லி போ, இந்த இடத்துக்கு போ, போகாதே, பேசாதே, பேசு, செய்யாதே. ஆவியானவர் ரதத்துடன் போய் சேர்ந்து கொள் என்றார். 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். யாரு? ஆவியானவர். போ சொல்லுகிறான் அவர்தான், கொண்டு போகிறதும் அவர்தான். அப்போஸ்தலர் 11:12. அப்போஸ்தலர் 11:12. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் சந்தேகப்படாதே, எதுக்கு கட்டளையிட்டார்? போ, எதை குறித்து சந்தேகப்படாதபடிக்கு அந்த சந்தேகத்தை தீர்ப்பார். உன் சந்தேகம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு முடிவை காட்ட வைக்கிறார். நீ சந்தேகப்பட்டு கொண்டு ஒரு காரியத்தை அந்த சந்தேகத்தை கர்த்தரே தீர்க்க வைக்கிறார். அதை வெற்றி வெளிச்சமாக போகிறது. உன் சந்தேகத்துக்கு ஒரு முடிவு வர போகிறது. நீ சந்தேகப்பட்டு ஒரு முடிவை கர்த்தரோடு காட்ட வைக்கிறார். நீ திகைத்து கொள். எப்போ எதுவரை காண கொடுமை தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே, உன் சந்தேகத்தை கர்த்தர் தீர்ப்பார். அதுக்கு காரணம் ஆவியான வீட்டில இருந்து நிரப்பப்படுகிறார். சந்தேகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி. நான் ரொம்ப வீக்கா இருக்கு இந்த விஷயத்துல, ஆண்டவரே ரொம்ப வீக்கா இருக்கனே, என் பலவீனத்திலே அந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உதவியற்ற உனக்கு கர்த்தர் உதவி செய்ய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். உன் வீடு ஆவியினால் நிறைந்திருக்கும் போது யார் உதவி உனக்கு செய்யலையோ ஆவியானவனுக்கு உதவி செய்வதவராக இருக்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, லூக்கா 12:12. லூக்கா 12:12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் செய்வாரா? போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 10:20. நீங்கள் பேச வேண்டியதை பேசும்படிக்கு உங்கள் வாயில வார்த்தை கொடுக்கிறவர் அவர்தான். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பேசுகிறார், போதிக்கிறார், நடத்துகிறார், உதவி செய்கிறார், அனைத்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். யோபின் புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உயிரோடு இருப்பதே அவர்தானே. 8ஆம் மாதம் 2ஆம் தேதி அவர் கொடுத்த பிச்சை, இந்த உயிர் பிச்சை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் உயிர் பிச்சை போட வைக்கிறார். உயிருக்கு போராடி கொடுக்கிற விசுவாச மக்களுக்கு ஒரு உயிர் தானத்தை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். ஆவியானவரே உயிர் கொடுக்கப்படுகிறார். உயிர் எடுக்கிற கூட்டத்துக்கு முன்பாக உயிர் கொடுக்க போகிறார். நம்ம உயிரை வாங்குற கூட்டம் எத்தனையோ, உயிரை பறிக்கொண்டிருக்கிற எத்தனையோ சந்தர்ப்பம் இருக்குது. இந்த கடன் பாரம், கடன் உயிரை எடுக்கிறாங்க. உயிர் எடுப்பாங்க மனிதர்கள். ஆவியானவரோ உனக்கு உயிர் கொடுப்பார். இந்த ஆவியானவரை நீ கேள். ஆவியானவரே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. வெள்ளம் போல சாத்தான் இருந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று. இந்த ஆவியானவர் நமக்கு விரோதமாய் நடக்கிற கூட்டத்தோடு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் செய்கிற ஆவியானவர் நமக்கு இளைப்பாறை கொடுக்கிற ஆவியானவர். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களோ ஏசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். நமக்கு விரோதமாய் கொள்கிற கூட்டத்துக்கும் யுத்தம் பண்ணுவார். நம்மோட ஒரு யுத்தம் பண்ணுவார். ஆனா நம்மளுடைய யுத்தப்படி அழிப்பதற்கல்ல. நம்ம நினைச்சிருந்தா அழிச்சிருவாரோ, நம்ம துக்கப்படுத்தி அழிப்பதற்காகல்ல. அதே அதிகாரம் சொல்லுது 14ஆம் வசனம். அந்த ஆவியானவர் இளைப்பாறு தருவார். கர்த்தருடைய ஆவியானவர் 63ஆம் அதிகாரம் ஏசாயா 14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஜனத்தை அவர் யுத்தம் செய்து அழிப்பதற்கல்ல. அவர் பெருமா நடக்கும்போது யுத்தம் செய்தார். ஆனா அழிச்சு போறதுக்கல்ல. பள்ளத்தாக்கில கொண்டு போ, இளைப்பாறை கொடுத்து எங்கெல்லாம் அவமானப்பட்டிருந்தமோ அங்க கீர்த்தியும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமா இருந்ததுக்காகத்தான் தாவீது நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அழிப்பதற்காக நினைச்சிடாதீங்க. யுத்தம் பண்ணி மாத்திரம் நினைச்சிடாதீங்க. இந்த 10ஆம் வசனத்தை மாத்த பிடிச்சிக்காதீங்க. 14ஆம் வசனம் நமக்காக இருக்கிறது. அவர் அழிக்கிற தேவன் அல்ல. நம்ம இளைப்பாறம் பண்ணி எங்க நம்மளை அசிங்கப்படுத்தினார்களோ அதே கூட்டத்திற்காக கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஆவியானவர். அந்த ஆவியான உறுதியை கற்றுக்கொள். நம் வீடு முழுவதும் பரிசுத்தாவினால் நிறைந்த விளையாட்டு, ஆவி நிறைந்த வீடு. 4வது ஒரு வீடு பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் கவனிங்கள். நான் சொல்ல வாசியுங்கள். 23ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 21ஆம் வசனம், அதற்கு பிற்பாடு 13, 16. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி நீ பெரு வழிகளிலும் நீ போய் பெரு வழிகளிலேயும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக்கொள். வீட்டுக்கு வந்து ஜனங்களால் நிரம்பி இருக்கணும். என் வீட்டு ஜனங்கள் எதற்கு நிரம்பிக்கணும்? விருந்து கொடுக்கிறார்கள். விருந்து கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு விருந்து வச்சா அழைக்கப்பட்டவர்கள் அசைக்கப்படுகிறார்கள். ஆகையினாலே யாருக்கு அந்த விருந்து போது பாருங்கள். 21ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான்.
அப்போது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் யாரை கூப்பிடணும் வீட்டுல? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். உன் வீடு நிறைஞ்சிருக்கணும். வீடு யார் இருக்கணுமா? ஏழைகள், அப்புறம் ஊனர், சப்பானி, குருடர்கள். இது அனைத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கை. சப்பானி, ஊனர், குஞ்சு நடக்கிறவர்கள். ஆண்டரை வேணும், இது வேணும், அவளை வேணும், இவளை வேணும். குஞ்சு குஞ்சு நடத்தீர்கள். சப்பானிகள், அவர்களுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தால் அவனை வந்து நடமாட முடியாது. மேவிபோசேத் தாவீதின் பந்தியிலே அவன் பந்தி இருந்தான். ஆனா இரண்டும் உடனான ஆண்டுடைய ஆளுக்கு வர முடியாத சூழ்நிலை. குருடர்கள் கண்களிலிருந்தும் தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியாத கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் என் வீட்டுக்கு வந்து நிறைஞ்சிருக்கிறே. என் வீடு விருந்து கொடுக்க முடியாது. 13-14 நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ எப்படி இருப்பாயா? நீ விருந்து கொடுக்கும் பொழுது பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். உனக்கு என்ன கொடுக்கப்படுமா? நீ செய்ததுக்கு பதில் கர்த்தர். நீ எதை செய்தாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீ ஒரு சின்ன காரியத்துக்கு நீ கர்த்தருக்கு செய்த ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, சப்பானிகளுக்கு, குருடர்களுக்கு நீ எதை செய்தாயோ அது உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீ செய்யாமல் போனால் அதில் பலனை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். செய்வாய் என்னால் உனக்கு நீதிமானுடைய பலன். இது விருந்தளிக்கும் வீடு. உன் வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டா உன்னால் முடிந்ததை வெறுமை அனுப்பிவிடாதே. உன் சக்திக்கு தக்கதாக நீ விருந்தளிப்பாய் என்னால் இயேசு கேட்கிறார். நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், எனக்கு எண்ணெய் தரவில்லை, என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. இவளோ நான் உட்பரிசுள்ள என் பாதத்தை பற்றி கொண்டு கண்ணீரினால் கழுவி தன் தலைமையினால் துடைத்தார். ஆகியால் இவள் செய்த அநேக பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. உன் வேதனை நீங்கி சுகமாய். இன்னைக்கு நம்முடைய வீடு ஒரு விருந்தளிக்க விட நம்மளால் பெரிய தடவுனால் விருந்தல்ல. நம்மளால் முடிந்த வரைவரை நீ ஆதரிக்க வேணால் இயேசுவின் வீடு உன்னை விருந்தாளியாக கட்ட மாற்ற போகிறார். நீ விருந்துகளுக்கு விடார். நீ விருந்து என்று சொல்லும் பொழுது அது சில காரியங்கள் பாடமாய் கற்கிறது. பாருங்கள், இந்த விருந்தினாலே நடந்த சம்பவங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலைவனையும் தலையையும் சுயபாகிகளுடைய தலைவன் தலையையோ தன் உத்தியோகத்தின் நடுவே உயர்த்தி விருந்து நீ கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். விருந்தாட்சி உயர்த்தி விருந்து செய்த நாளிலே ஒரு உயர்வாக கொடுக்கப்பட்டது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்காரனை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானத்தை கொடுத்தார். அந்த விருந்து ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்கள். உனக்கு உயர்வு மாத்திரமல்ல, உன் வீட்டுல வெகுமானம் வரப்போகிறது. வெகுமதி வரப்போகிறது. என்று உனக்கு கொடுக்க வைக்கிறார்கள். நீ கொடுத்ததை நான் திரும்ப கொடுக்க வைக்கிறார். நீ எதை விதைக்கிறாயோ
அதை 100 அறுப்பார். நீ ஒரு விதை விதைப்பார், 4000 அறுக்க வைக்கிறார். உனக்கு விருந்து அளிக்கும் போது ராஜஸ்திரிக்கு வெகுமானங்கள் கொடுக்கப்பட்டது. வெகுமானங்கள் இந்த விருந்தை குறித்து கர்த்தர் சித்தமானால் ஒரு நாள் பேசுவேன். அந்த வசதியும் விருந்து கொடுத்தால் ஸ்திரீகளுக்கு, ராஜா விருந்து அளித்தார். ஸ்திரீகளுக்குள்ளே எந்த ஸ்திரீகளுக்கு வசதி விருந்து கொடுத்தார்? அவள் இருக்கிற எல்லா ராஜாத்திகளுக்கும் நான் ஒன்னே ஒன்று, ராஜா வசதியின் அழகை கட்டு கூப்பிட்டார். ஒரே ஒரு அவள் அலட்சி பண்ணினார். அந்த அலட்சியமே அவளுடைய எல்லா அந்தஸ்துக்கும் பறிப்பதற்கு காரணம். அவள் ஒரு அலட்சி நகரமாட்ட போய் சொன்ன அவனா ஏமா ராஜஸ்திரி விருந்து கொண்டு அவளை வேலை செய்திருக்க போறா, அவளை பகிட்டு இருக்க போறா, அரண்மனை உட்கார்ந்து இருக்க போறாங்க. இப்ப சாதாரண சில சொன்னாங்க, அம்மா விருந்து கொடுக்குறாங்க, ஐயா விருந்து கொடுக்குறாங்க. சில பேர் சொன்னாங்களே இஃப்தியார் விருந்து கொடுக்குறாங்க, முதலமைச்சர் விருந்து போடுறாங்க. அவரை தவிக்கிறாங்க, அவரை விட்டு பங்குறாரு இல்லையே. அவர் பார்த்து வேடிக்கை பார்க்க போறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ராஜா அவளுக்கு வந்துட்டு போயிருக்கலாமே, இல்லை ஒரு ஆதரவான மற்ற போங்க பின்னாடி வந்துடுறேன் இதெல்லாம் பார்த்து தந்துடுறேன். அவள் அலட்சி பண்ணியிருந்தாலே அவளுடைய எல்லாம் இழக்கப்பட்டு. இதே பிள்ளையே நம்ம வீடு வீடு நம்ம யாரையும் அலட்சியம் பண்ண வேண்டாம். அலட்சியம் பண்ணாமல் விருந்தளிப்போம். உனக்கு அது வெகுமானம் கொடுக்கப்படும். உனக்கு கருத்து வெகுமானத்தை கொடுக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் விருந்தினாலே. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவருடைய நாட்கள் எல்லாம், சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ இருந்தா மனநிலை கர்த்தர் போதும். நம்ம செய்திருக்காத போதும், நம்ம வச்சிருக்கிற ஸ்தானத்தை சேர்க்கலாம். அது நீ அந்த மன ரம்யத்தை நீ விருந்து கொண்டிருக்கிறமா. எது வந்தாலும் 10 சொல்கிறவர்களுக்கு விருந்து கொடுக்கிற நன்மை நமக்கு மன ரம்யம். நம்முடைய வீடு விருந்தளிக்கும். கடைசியால் ஒன்று பழைய பட்டணத்தை சொல்லி முடிச்சு நம்முடைய வீடு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள வீட்டால் மாற்றலாம். இயேசுக்கு வீடு வறுமையும் பரதேசி மகளில. இயேசு சொல்கிறார், நான் வீட்டில் தங்கப்போகிறேன், உன் வீட்டை ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்க வீடாய் மாற்றுவேன். இந்த 8ஆம் மாதம் 2ஆம் தேதி உன் வறுமைக்கெல்லாம் கர்த்தர் முடிவு கொண்டு வந்து உன் வீடு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்க வைக்கிறது. செல்வமாக வாழ வைக்கிறார்கள். உன் வீடு நிறைந்து நல்ல உடமைகள் நிறைந்து காணப்பட வைக்கிறது. கடைசியாக 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். இயேசு வரும் வீட்டிலே வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, போராட்டம் இருக்காது. இன்னைக்கு கூப்பிட ஆண்டவர் 8ஆம் மாதம் என் வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க ஆண்டவரே. அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும் வீடு. இந்த வீட்டை குறித்து வேதம் சொல்லிருக்கு பாருங்கள். சகேரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகேரியா 14:14. யூதாவும் எருசலேமிலே அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதியுடைய ஆஸ்தியாகிய யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளால் ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாய் யூதா துதிக்கிற கூட்டம். எருசலேம் வேதம் விளங்கும், எருசலேம் வேதம் வெளிப்படும். வேதத்தை வாசிக்கிறவர்களும் துதிக்கிறோம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ஜாதிகளுடைய பொன்னும் வெள்ளியும் வைரங்களும் நம்ம ஒன்று சேரும். நம்ம வாழ்க்கையில் துதி சொத்திருக்கட்டும். நம் வீட்டிலே கத்த வெள்ளியும் பொன்னியும். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? அவருடைய தயவினால். நெகேமியா 9ஆம் அதிகாரம்
25 வசனம். அரணான பட்டணத்தையும் நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு செழுமையான பூமி கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் சகல விதமான உடலிலிருந்து வீடுகளை கட்டி அவளை தயவினாலே செல்வம், அது அவள் தயவினாலே செல்வம், சகல விதமான உடைமைகள். ஆனா நல்ல உடைமைகள் என்று சொல்லப்பட்ட இங்க போடப்படுகிறது சகல விதமான உடல் நிறைந்த வீடு. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12. நீ நிரப்பாத சகல நல்ல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நல்ல வஸ்துக்களையும் நிரம்பிய வீடுகளையும் நல்ல வஸ்து கெட்டுப்படுதல்ல, உன் வீடு எப்படி இருக்குதான், நல்ல வஸ்துக்கள் நிறைந்த நல்ல வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய அடிமைப்பட்ட வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு காசை கொடுக்க நீ மறந்துடாதே. நீ எங்க இருந்து வந்தது மாத்திரம் நீ மறக்கவே கூடாது. நீ எப்படி வந்த மறந்துடாதே. உனக்கு நல்ல உடைமைகள், செழிப்பான உடைமைகள், வீடு நிறைய எல்லாமே இருக்கிறது. அதுவும் நன்மைகள் நிறைந்த வீடாம், எல்லா நன்மைகளுமா. யோபின் புஸ்தகம் 22:17. தேவன் அவர்கள் வீடுகளை யோபு 22:17. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலோ எப்படி நிரப்பியிருக்கிறாரா? நன்மையினாலே எல்லாம். அப்ப கர்த்தர் நன்மையினால் இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால் நம்முடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். இயேசுவே இன்றைக்கு அவருக்கு சொல்றார், நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன் வீட்டை வெளிச்சமாக்குவான், உன் வீட்டை வாசனையாக்குவான், உன் வீட்டை அபிஷேகத்தினால் நிரப்புவான், உன் வீட்டை விருந்தளிக்கும் வீடாய் மாற்றுவான், உன் வீட்டை ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கொடுக்கிற வீடாய் மாற்றுவான். அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரீ லூக்கா 19:5 இயேசுவே, நம்மளால் கையில் வெட்டி கேட்கலாமா? இயேசுவே, இன்றைக்கு என் வீட்டில் இருந்து தங்கப்பா, எங்கள் வீடு வெறுமையா இருக்குது, அலங்காரமா இருக்கிறது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்க வந்து தங்க ஆண்டவரே, நீ வருவீரானால் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் மீது வந்து படிக்குமே. வாரும் ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே வாரும், வீட்டுக்குள்ளே வந்து ஆசீர்வதிப்பீர். கேட்ட சத்தியத்தின்படியே அவர்களுக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சிஸ்டர் குட்டிமா என்று கேட்டுக்கொண்டு அவள் பாட வேண்டும் என்று அறிவிப்பார். வா, போன ஞாயிற்று சாய்பான் கேட்டார், சண்டே ஸ்கூல் இது அடுத்த வாரம் சண்டே ஸ்கூல் உண்டு, அடுத்த வருகிற சனிக்கிழமை உபவாச ஜபம் உண்டு, சித்திகை